ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுலுடைய அதிகாரம் கொரிந்துக்கு சபைக்கு எழுதின அதிகாரத்தை பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அதில் நிறைய முதல் 2-3 அதிகாரத்தில் அவர் பெருமையை குறித்து ஞானத்தை குறித்தெல்லாம் நிறைய பேசினார் இல்லையா? நான் வந்து கம் அக்ராஸ் பண்ண சில காரியங்களை சொல்கிறேன். என் மனசுக்கு வருத்தமாக இருக்கிற காரியங்களும் சொல்கிறேன். எனக்கு தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு இன்னும் ஞானம் இருக்கான்னு தெரியல. பட் ஐ ஷேர். நான் ஒரு நாள் என் பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு கிளாஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போய் விசாரிக்க போகும்போது அங்கே ஒரு சைனீஸ் பாட்டி இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க பேத்தியை கிளாஸில் விட்டுட்டு அவங்க வந்து அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட கிளாஸை குறித்து என்கொயரி பண்ணும்போது அவங்க வந்து கேட்டாங்க, அறிவே கிறிஸ்டியன் அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து ஒரு 4 டினாமினேஷனை சொல்லி நீங்கள் எந்த டினாமினேஷன்? நான் இந்த டினாமினேஷன் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனே அவங்க வந்து அதை பற்றி பேசிட்டு அப்புறம் போயிட்டாங்க. பொதுவாகவே வந்து நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டதுக்கப்புறம் ஹவ் இஸ் யுவர் ஃபெய்த் இன் லார்ட் அப்படிலாம் வந்து கேட்க வரல. பொதுவாக நம்மளுக்குள்ளேயுமே இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து டக்குன்னு வருது இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஒருத்தங்க கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேட்குற இந்த கேள்வி நம்ம வாயில் முதல்ல வருது அப்படிங்கிறத வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு 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 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் கேட்கணும். ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்களா, இப்படிலாம் கேட்போம். ஆனால் பொதுவாக இப்படிப்பட்ட அடையாளங்களை விட்டுட்டு நீங்கள் கிறிஸ்டின்ஸ், ஒருத்தங்களை கிறிஸ்டின்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசிப்பீங்களா, நீங்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுவீங்களா, உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது, காட் உங்கள் கூட பேசுவாரா, ஹவு மச் ரிலேஷன்ஷிப் இஸ் வித் பிட்வீன் யூ அண்ட் யுவர் லார்டு அப்படின்னு கேட்குறது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ரெண்டு இடத்துல வந்து இந்த காரியம் நடந்தது. ஒன்று, நான் வந்து ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வந்து ஆர்சி சர்ச்சுக்கு போகும்போது, இது வந்து எல்லா சர்ச்சிலையுமே சொல்லுவாங்க, ஆர்சி சர்ச்சில் ஆர்சி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க தேவனுடைய அந்த அப்பத்தை எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி பெந்தேகோஸ் சர்ச்சில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க இந்த தேவனுடைய பந்தியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பொதுவாக நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது சரியா தவறா, அது ஆவிக்குரிய நிறைய தலைவர்கள் பெரியவங்கெல்லாம் அதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஸ்டின் பண்ண எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய வலி, கர்த்தர் என்னது தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுக்கும்போது பேதுருவுக்கும் கொடுத்தாரு, யோவானுக்கும் கொடுத்தாரு. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னு தெரியாத அப்போஸ்தலர்களாகிய மித்த அப்போஸ்தலருக்கும் கொடுத்தாரு. அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் கொடுத்தார். அப்படி தன்னுடைய சரீரத்தை பாகுபாடு இல்லாமல் தேவன் எல்லாருக்கும் கொடுக்க நம்ம ஒரு பாகுபாடை ஏற்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு எனக்குள்ளே ரொம்ப வருத்தம் இருக்கும். நான் வந்து எந்த சர்ச்சுக்கு போனாலும் நான் வந்து அப்பத்தை வந்து வாங்கி நான் புசிச்சுக்குவேன். இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அப்பம் அப்படின்ட்டு நான் வாங்கி புசிச்சுப்பேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எந்த சபையில் இருக்கிறோமோ, அதாவது நம்ம வந்து பெந்தேகோஸ் சபையில் இருக்கோம்னா அந்த சபையில் தான் நம்ம அப்பம் புசிக்கணும். நம்ம இல்லை வேறு சபையில் இருக்கோம்னா அந்த சபை, வேறு எந்த கண்ட்ரியில் நம்ம அந்த சபைக்கு போனாலும் அதை தான் நம்ம புசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அபாத்திரமாக போஜனம் பானம் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எங்கள் அப்பா எனக்காக ரத்தம் சிந்தியிருக்க எல்லா சர்ச்சிலையும் அதே அப்பா தானே இருக்கிறாரு அப்படின்னு நான் வாங்கி புசிச்சுப்பேன். இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு நீதியின் தீர்ப்பாக அதை எப்படி செய்யலாம்னு எனக்கு சொல்ல தெரியல. மேபி இதை வந்து அபாத்திரமாக யாரும் போஜனம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப டேக்கிட்டீஸே எடுத்துடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட ரூல் கொண்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியலை. இதில் பவுல் சொல்கிறாரு பாருங்களேன், நான் பவுலை சேர்ந்தவனா, அப்போலோவை சேர்ந்தவனா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. யூதன் அப்படின்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதி, கிரேக்கன் தேவனை அறியாத அந்நிய ஜாதி. ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லையா? ஆண்கள் பெண்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க ஆண்கள்னு சொல்லிப்பாங்க, பெண்கள் அதற்கு அப்புறமாக உருவாக்கப்பட்டவங்க தான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வித்தியாசம் கூட கிடையாதான். அப்போ கர்த்தர் எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு வித்தியாசமும் நமக்குள்ளே ஏற்படுத்தலையே. நாம் தானே இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டோம். நாம் தானே இவ்வளவு பிரிவினையை கொண்டு வந்துட்டோம். பிரிவினையை கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து குறை சொல்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் பிடிக்கிறது, ஒரு சபையை குறித்து இன்னொரு சபைக்கு பிடிக்காது, அவங்கள ரொம்ப தரைகுறைவாக நினைக்கிறது, இந்த சபை நரகத்துக்கு போகுங்கிறது, இந்த கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம்னு பெயர் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோமே.
இதை பார்க்குற நம்ம அப்பாவுக்கு அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம என்னமோ நம்ம அப்பாவுக்கு ஃபேவர் பண்ணுறோன்னு நினச்சி இதை பண்ணுறோம். பாரு அவங்கெல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எந்த சபையிலையும் எல்லா சபையிலையும் சரி கர்த்தரை உண்மையாக தேடுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சிலை வழிபாடு பண்ணுறாங்கன்னு சொல்லுகிற சபையாக இருக்கட்டும், ஆவியில் ஆராதனை செய்கிறோன்னு சொல்லுகிற சபையாக இருக்கட்டும், எல்லா சபையிலையுமே தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, உண்மையாக ஆராதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சத்திய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கணும்னு வைராக்கியம் நிறைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. மேபி பர்சன்டேஜஸ் அப் அண்ட் டவுன் ஒவ்வொரு காரியத்திலையும் ஏறலாம் இறங்கலாம். இப்போ நம்ம மனசில் என்ன நினைக்கணும் அதை நாம் தான் முடிவு செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் அதை முடிவு செய்யணும். ஒரு சகோதரனை பார்க்கும்போது இவன் ஆர்சியாக இருப்பானா, இவன் சிஎஸ்ஐயாக இருப்பானா, இவன் பெந்தேகோஸ்தாக இருப்பானான்னு நமக்கு தோணுதா? இவன் என்னுடைய சகோதரன், என் தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன்னு தோணுதா? ஒருவரை நம்ம எதை வைத்து தீர்ப்பிடுகிறோம், எதை வைத்து பிரிக்கிறோம்? நானும் கிறிஸ்தவன், நீங்களும் கிறிஸ்தவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேதத்தின் சத்தியத்தின் ஒழுங்குகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களை எப்படி பார்க்குறேன், உங்கள் சர்ச்சை நான் எப்படி பார்க்குறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எப்படி பார்க்குறேங்கிறதுமே ரொம்ப முக்கியம். பவுல் அப்படியும் தீர்ப்பிடாதீங்கிறார். நீ கற்றுக் கொடு. பவுல் எப்படி நான் ஒரு தகப்பனாக நான் கற்றுக் கொடுக்கறது போல் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரோ அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்கிறாங்க, அது ரெண்டாவது காரியம். உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு தகப்பனை போல கற்றுக் கொடுக்க சொல்கிறாரு. உனக்கு இது கூட தெரியாதா? வேதத்தில் எழுதியிருக்கு, இந்த சத்தியம் கூட உங்களுக்கு தெரியாதா? இது பேசிக் சத்தியம், இதை கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த வேதத்தில் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம உறவுக்காரங்களே நிறைய பேர் கர்த்தர்கிட்ட ஆழமான உறவு இல்லாதவங்களாக இருக்கலாம், ஜெபிக்காதவங்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகாதவங்களாக இருக்கலாம், ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். அவங்களையும் நேசித்து நடக்க தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே யூதர்களுக்கு ஒரு மாதிரியும் புறஜாதியாருக்கு ஒரு மாதிரியும் நடந்துக்கிட்டதே கிடையாது. தன்னை தேடி வந்த எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக, நன்மை செய்து சுற்றி திரிகிறவராக அவர் காணப்பட்டார். அந்த குணம்தான் நம்மக்கிட்ட காணப்படணும். இப்படி நம்ம ஒவ்வொருவருமே இந்த ஸ்டாண்டில் நிலை நின்றோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவம் எல்லா இடங்களிலும் சரியான முறையில் பிரசங்கிக்கப்படும். சபைக்குள்ளேயே இன்னொரு சபையை குறித்து நம்ம குறை சொல்லும்போது அந்த சர்ச் ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் அது பதியும். என்னுடைய தனிப்பட்ட இல்லை எனக்கு தோன்றுகிற ஒரு காரியத்தை நான் சத்தியமாக அறிவிக்கும் போது அதில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத உணர்ந்து நான் பேசணும். இப்போ நான் பாகுபாடு பார்க்காதீங்கன்னு நான் எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தணும்னு எனக்கு தெரியணும். நான் இதை சொல்கிறேன்னா உங்ககிட்ட நீங்கள் அது போல் செய்யுங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் யாரையுமே பாகுபாடு பார்க்காம நடக்கணுங்கிறத தானே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் உங்ககிட்ட அந்த சபை மக்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் உங்கள் மனசில் பதிய வச்சேன்னா நீங்கள் 10 பேர் ஏற்றுக்கொள்வீங்க, ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாருன்னா அவருடைய பார்வை மாறிடும் இல்லையா? இதை நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்னு பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பவுல் எவ்வளோ பெரிய தேவ மனிதர்! அவர் இந்த கொரிந்து சபைக்கு எவ்வளவு அழகாக எழுதி எப்படி மெல்லமாக வாழைப்பழத்தில் ஊசியை சொருகிற மாதிரி மெல்லமாக அந்த சத்தியத்தை நேக்காக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்படி தான் நம்மளும் சொல்லி கொடுக்கணும். எடுத்த உடனே என்னப்பா இப்படிலாம் நடக்குதாமே உங்கள் சபையில், நீங்கள் சரியில்லையே, என்ன சத்தியத்தை படிச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு எங்கேயுமே அவர் எழுதலை. அப்படி மெல்லமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருடைய சத்தியத்தின் அந்த ஆழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி கொண்டு போகிறார். இப்படி தான் நம்மளும் சொல்லணும். அந்த பொறுமை நமக்கு வேணும். உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு அவனும் என் சகோதரன், அவங்களும் என் சகோதரிங்கிற உணர்வு ஏற்படணும். ஒருத்தர் சத்தியத்தை, நான் சொல்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த ஆத்மாலாம் என்னத்தை ரட்சிக்கப்பட போகுதுங்கிற எண்ணம் வரக்கூடாது. இந்த ஆத்மாவுடைய இரத்த பலிக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு அவர் கை கழுவுன மாதிரி, பிலாத்து கை கழுவுற மாதிரி நம்ம கை கழுவலாம் முடியாது. பொறுமையும் அன்பும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த ஆத்மாவுக்கு இன்னும் பொறுமையாகவும் அன்பாகவும் கற்றுக் கொடுக்குற நிதானம் நமக்கு இல்லைன்னா, நான் 100 பேரை ரட்சித்தோம், காணாமல் போன ஒரு ஆட்டை தொலைந்து போக வைத்தேன், அந்த ஆட்டை நான் தேடி போகலைன்னா ஸ்டில் நான் நஷ்டமடைந்த ஒரு மெய்ப்பன் தான். 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு தான் காணாமல் போச்சு. ஸ்டில் நான் காணாமல் நஷ்டமடையப்பட்ட
ஒரு மகள் தான். உடனே நம்ம நினைக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரே ஒருத்தனை வந்து இழந்து போனாரே அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு எல்லா சத்தியத்தையும் கற்றுக் கொடுத்து எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தி எல்லாமே தெரிந்ததுக்கப்புறம் அவர் வந்து தூரம் போனார். ஆனால் ரட்சிப்புன்னு அனுபவம் இல்லாத இன்னும் ஆழமாக சத்தியத்தை தெரியாத ஒருத்தரை நாம் எப்படி தீர்ப்பிடலாம்? இவன் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நாம் எப்படி சொல்லலாம்? இந்த சபை சரியில்லைன்னு நாம் எப்படி சொல்லலாம்? இந்த ஊழியங்கள் சரியில்லாத ஊழியம்னு நம்ம எப்படி தீர்ப்பிடலாம்? நம்ம ஊழியங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ண தெரியாத நாம் இன்னொரு ஊழியங்களை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பவுல் கேட்குறாரு. அது எனக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய வருத்தமும் சந்தேகமும். நீங்கள் நம்ம பர்சனலாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த முடிவெடுப்போம். இனி யாரையும் நான் எப்படி பார்க்க போகிறேன்? நான் எந்த ஒரு கிறிஸ்தவனையும் டினாமினேஷன் வைஸ் நான் இனி பார்க்க போகிறதில்ல. நேசத்தோடு பழக போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியுங்கிற விதத்தில் இல்லை, அவங்களும் இந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற விதத்தில் நான் இதை ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு வி டேக் லார்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கர்த்தர்கிட்ட நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற பார்வையை பெற்றுக்கொண்டு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம வந்து பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நடந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். பிரிவினைக்கு நாம் காரணமில்லாதிருப்போம். God bless you.